போலி சாமியார் வேடமணிந்தேன். ஏன் சாமியார்களே கூடாதான்? இல்லை, போலி சாமியாரை மாமியார் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக உடான் சாமியாரை உதைத்தேன். ஏன் அவன் ஆடிய டப்பா கூத்து பிடிக்காமல் அவனை கும்மா கூத்து ஆட சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரில் பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை தடுப்பதற்காக வீடுகளை இடித்தேன். வீடுகளை இடித்தேன். ஏன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயர் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையின் காரணமாக வஸ்துக்களாக மாறி வருகிறார்கள், அதை தடுப்பதற்காக உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்கிறேன். பாதிக்கப்பட்டேன், நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஆகாரத்திற்காக தெருப்புகையை விட்டு சாப்பிட்டு என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருப்புகையை விட்டு சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களை என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரிவைட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, பராடி எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க முடியும். நான் வாய்க்கடையில் வாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா கொடுத்திருக்கிறேன். நான் பஞ்சுமத்தையில் உருண்டவில்லை, ஆனால் பார்த்து வெற்றிலை கொண்டிருக்கிறேன். கேளுங்களேன் ஸ்டோரி. தீர்ப்பு எழுதுவதற்கும் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருமணத்திலே பிறந்தவன் தான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்தான், கோட்டை இருக்கும் சென்னையை நோக்கி ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்று என் பைசாக்களை நைசா முடிவு கொண்டது. டீக்கடை குறைக்க கூட இல்லாமல் அடைந்தனா எம்டி வயிற்றில் கும்டி அடுத்து போல் போயிருந்தேன். எல்லாம் எழுந்தது ஆசானா. கடைசி கேடு லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராம், ஆனால் கையில் மங்களகரமான பெயர், ஆனால் கையிலோ கரன்சி. என்னை வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் வாடகை வீட்டுக்காரன் துரத்தினான். ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்க வயிற அதிர்ஷ்டக்கல்காரன் முயன்றான். ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிக்கு வேட்டு வைக்க பார்த்தான். ஓடினேன், ஓடினேன், ஓடினேன். சென்னையில் எல்லை வரை ஓடினேன். எத்தனை வழிகளா? இன்டர்நெட் காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடி காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன் காரர்கள் எத்தனை வழிகளா? அதுதான் எத்தனை ஓடினேன், ஓடினேன். சென்னையில் எல்லை வரை ஓடினேன். ஆனால் அங்கே கடல் இருந்ததா? திரும்பி வந்து விட்டேன். என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு போர். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை பாட்டத்தையே மாற்றி அமைத்திருக்க வேண்டும். இந்த சட்டத்தை ஏற்றும் செய்தார்களா? வாழ விட்டார்களா? இந்த கையாளராமை என்னை வாழ ஞாபகம் செய்ய